வணக்கம். இன்னைக்கு நம்ம பாலிட்டி கிளாஸ்ல நேஷனல் சிம்பிள்ஸ், அதாவது தேசிய சின்னங்கள், அப்புறம் நம்ம அரசியலமைப்போட முக்கிய கூறுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம ரெண்டாவது கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்படி என்னன்னா, சில சமயம் நான் தமிழ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதெல்லாம் தமிழ்லயும் நான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா கிடையாது. நீங்க இங்கிலீஷ்ல குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர்லயே இங்கிலீஷ் தமிழ்னு பிவைக்கு வரும். ஸோ கொஷின்ஸ் வரும். ஸோ நான் என்னோட ஸ்லைட்ல நான் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பேன், தமிழ்லையும் கொடுத்துருப்பேன். நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல தான் நீங்க பரிச்சை எழுத போறீங்கன்ற பட்சத்தில் நீங்க இங்கிலீஷ்ல இருக்கிறத மட்டும் கவனிச்சுக்கிட்டா போதும். தமிழ் இருக்க வேர்ட்ஸ் மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்து, நான் நேற்று கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இதுல நான் சில வேர்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. இதே மாதிரி தான் ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 6 கிளாஸஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் போட போறோம். அந்த அடித்தளத்துல பாத்தீங்கன்னா புது விதமான விஷயங்கள் நம்ம கத்துக்குருவோம். அந்த விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கடுத்து படிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கதைகள் மாதிரி தான் இருக்கும். நம்மளோட அடிப்படை உரிமைகள்லாம் என்னென்ன, நம்ம நாட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி இயங்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இயங்குது, மொழினா என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் மொழியை ஸ்டேட் கவர்மெண்ட் மேல இம்போஸ் பண்ண முடியுமா, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்னு தனியா அபிஷியல் லாங்குவேஜ் வச்சுக்க முடியுமா. ஸோ இந்த மாதிரி அரசியல் ரீதியான டெய்லி நடக்குது பார்த்தீங்கன்னா நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளை பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம் இந்த பாலிட்டி சப்ஜெக்டை படிக்கிறது மூலமா. என்னை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் தவிர்த்து பாலிட்டி பாத்தீங்கன்னா சாமானிய சிட்டிசன்ஸ் எல்லாருமே, குடிமக்களாக எல்லாருமே கத்துக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன். ஏன்னா இது கத்துக்கிட்டனாலே பாத்தீங்கன்னா நம்ம அரசியல் கட்சிகள் மற்றும் எலெக்ஷன்ஸ்லாம் வருது பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்றாங்க, எது நிறைவேறும் எது நிறைவேறாதுன்னு பிரிச்சு பார்க்குற அளவுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பகுத்தறிவு தன்னால வளர ஆரம்பிச்சிடும். அது போக பொலிட்டிக்கல் நாலேஜ் இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்னா, ஒரு சாமானிய சிட்டிசன்ஸ் கேள்வி கேட்கறதுக்கு உரிமையோட கேள்வி கேட்கறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேஸா அமையும். ஸோ அதனால குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப எசென்சியல். அது எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க மட்டும் தான் படிக்கணும் கிடையாது. எல்லாருமே ஒரு சிட்டிசனை பிறந்தாலே குவாலிட்டியில பேசிக் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் கூட நம்ம போறோம். அதனால இது எக்ஸாம் ஓரியன்டா மட்டும் படிக்காம எக்ஸாமையும் தாண்டி இது ஒரு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் கவனிங்க. அப்பதான் நம்ம படிக்கிறோம் அப்படின்ற ஒரு பேர்டனே தாண்டி இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கீழே நீங்க வந்துட்டீங்கனாலே கிளாஸஸ் உங்களுக்கு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தோட பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுவும் இல்லாம பாலிட்டி நம்ம அன்றாட நிகழ்வுகள் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறப்ப இப்ப எதுக்கு இது நடக்குது எதுக்கு இது நடக்கல அப்படின்ற மாதிரி நமக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் தான் இருக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப. அதெல்லாம் என்ன, அதோட பின்புலம் என்ன அப்படின்றத நம்ம பாலிட்டி படிக்கிற மூலமா தெளிவா பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பா கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல நாலேஜ் கெயின் பண்றதுக்கு பாலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரிசோர்ஸ். ஸோ வாங்க இப்ப நம்ம பாலிட்டியில செகண்ட் சாப்டருக்குள்ள நம்ம போகலாம். நேஷனல் சிம்பிள்ஸ், அதாவது இப்ப கோகுல் அப்படின்னா என்னன்னு, நான் யாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு பேர் இருக்கு, நான் இப்படி இருப்பேன் அப்படின்ற என் உயரம் இருக்கு, நான் என்ன கலர்ல இருப்பேன், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு சில அடையாளங்கள் இருக்கு. இதே மாதிரி நம்ம நாடு இந்தியா அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்கு. அதுக்கு என்னென்ன அடையாளங்கள் அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா நேஷனல் சிம்பிள்ஸ்ல பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேஷனல் சிம்பிள்ஸ் பத்தியும் டீடைல்டா இன்ஃபர்மேஷனோட கொடுத்துருப்பேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க படிச்சுக்கிட்டா போதும், ஒன் டைம் நீங்க கோ த்ரூ பண்ணாலும் போதும். இது ஒரு 5 சிம்பிள்ஸ் நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் எடுத்துட்டேன். என்ன எந்த டைம்ல சில நேஷனல் சிம்பிள்ஸ், நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம்லாம் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்றது நேற்று கிளாஸ்லயே நான் எடுத்துட்டேன். திரும்பி இன்னைக்கு எடுக்கிறேன், ரீகால் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க கேட்பாங்க பாத்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம்ஸ், குரூப் 2 எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா மெயினா கேட்பாங்க. குரூப் 1 எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா சயின்டிபிக் நேம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் சயின்டிபிக் நேம்ஸ்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு நான் கிளாஸ் எடுக்கிறப்பே சொல்றேன். நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் பாத்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க இந்த பிடிஎஃப் பாத்தீங்கன்னா நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நேஷனல் சிம்பிள்ஸ்குள்ள போவோம். நேஷனல் சிம்பிள்ஸ்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வருது என்னது, தேசிய கொடி. அந்த தேசிய கொடியை நம்ம நாட்டோட கொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏத்துக்கொண்ட நாள் என்ன நாள்னு பாத்தீங்கன்னா 22 ஜூலை 1947. இது நேத்து கிளாஸ்லயே நான் சொல்லியிருப்பேன். நேஷனல் பிளாக், நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நம்ம பிரசிடென்டா ஏத்துக்கொண்ட நாள், அடுத்து காமன்வெல்த் மெம்பர்ஷிப் சேர்ந்த நாள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா போன கிளாஸ்லயே நம்ம ஸ்லைட்ல இருக்கும். ஸோ ரீவிசிட் பண்றோம். அது ஓகேவா. 22 ஜூலை 1947 சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைச்சிச்சு. அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம நேஷனல் பிளாக் மூவர்ண கொடி தான் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டோம். அது போக நம்ம தேசிய லெவல்ல பாத்தீங்கன்னா நேஷனல் பிளாக்குன்னு ஒரு டே சிறப்பா வச்சுக்கிறோம். அந்த நேஷனல் பிளாக் டே என்னன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 7. ஸோ டிசம்பர் 9ல என்ன நடந்துச்சு,
December 9 தான் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து நம்ம மீட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த 2 நாள் கழிச்சு போட்டோம்னா December 7, அதுதான் நேஷனல் பிளாக் டே. ஸோ நீங்க நிறைய நம்பர்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறோமே, நிறைய இயர்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கிறோமேன்னு உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வரிசையா வந்து ஒவ்வொரு இயரா எழுதியிருப்போம் பார்த்தீங்களா? அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா கோ த்ரூ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த நேம்ஸ் இந்த மாதிரி இயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 கிளாஸஸ்க்கு தான் வந்து பாலிட்டில வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்டிகல் மட்டும் தான் மனப்பாடம் பண்ண போறீங்க. அதோட விஷயம் என்னன்றது மட்டும் தான் மனப்பாடம் பண்ண போறீங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 கிளாஸஸ்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நேம்ஸ் இந்த மாதிரி இயர்ஸ்லாம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சாரி, நடுவில் கரண்ட் கட் ஆயிடுச்சு. அதனால அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 2 பார்ட்டா வரும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் பார்ட்டா வரும். செகண்ட் பார்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம்ல வரும். கரண்ட் கட் ஆனதால நம்ம 2 பார்ட்டா எடுக்க வேண்டியதாயிருச்சு. ஸோ இந்த ஒரு டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்க நம்ம திரும்பி போகலாம். December 7 வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பிளாக் டே. அந்த நேஷனல் பிளாக் வந்து டிசைன் பண்ணது யாரு? பிங்காலி வெங்கையா அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பிளாக் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. அவர் எந்த ஸ்டேட்டஸ் சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் எந்த ஸ்டேட்டஸ் சேர்ந்தவர். நம்ம நேஷனல் பிளாக்கோட ரேஷியோ என்ன அப்படின்னு, அந்த அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3:2 ரேஷியோ. அதாவது இது 3 பங்கு, நிகழம் 3 பங்கு இருந்துச்சுன்னா அகலம் வந்து 2 பங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 3:2 ரேஷியோல நம்ம நேஷனல் பிளாக் வந்து வடிவமைக்கணும்னு சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நடுவில் இருக்க அந்த அசோக சக்கரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சக்கரத்துல 24 ஸ்போக்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. ஸ்போக்ஸ் அந்த 24 கோல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 24 கோல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நேஷனல் பிளாக் வந்து எங்க பறக்க விடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாகூர் ஐஎன்சி செஷன் 1929. ஐஎன்சினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீட்டிங்ல லாகூர் இங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கு. அப்போ சுதந்திரம் கிடைக்க முன்னாடி 1929 லாகூர் வந்து பிரிட்டிஷ் இந்தியால ஒரு சிட்டி. அந்த சிட்டில வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீட்டிங் வைக்கிறப்ப 1929 வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேசிய கொடி முதல்ல இந்த தேசிய கொடி முதல்ல பறக்க விடப்பட்டது. அதுக்கு முன்னாடி வேற தேசிய கொடி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த நம்ம தேசிய கொடியில ஒவ்வொரு கலருக்கும் என்ன மீனிங் அப்படின்றத பாத்துருவோம். சேஃப்ரான் கலர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா தைரியம் மற்றும் சாக்ரிஃபைஸ் தியாகம். பச்சை கலர் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, நம்ம செழுமையை வந்து டினோட் பண்ணுது. ஒயிட் கலர் எதை டினோட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அமைதி, நேர்மை, பியூரிட்டி, அதாவது தூய்மை வந்து நம்ம டினோட் பண்ணுது. அசோக சக்கரம் எதை டினோட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா காலத்தை டினோட் பண்ணுது. அதாவது எப்பயுமே காலம் ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அது போக காலம் ஓட ஓட நம்ம எக்காரணத்தை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அறவழி நெறிகளை மறந்துடக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லுது. அதான் அசோக சக்கரம் மொராலிட்டி அண்ட் எத்திக்ஸ், அறநெறி வழிகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து நம்ம தேசிய கொடியோட மகிமை. நெக்ஸ்ட் நம்ம நேஷனல் எம்பளம், நம்ம தமிழ்நாட்டோட நேஷனல் எம்பளம், நம்ம தமிழ்நாடோட ஸ்டேட் எம்பளம் என்ன? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளம்மன் டெம்பிளோட கோபுரம் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட ஸ்டேட் எம்பளம். அதே மாதிரி நம்ம நேஷனல் எம்பளம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாரநாத் ஸ்தூப்பாவோட 4 லைன் ஹெட்டட் சாரநாத் லைன் கேபிட்டல் ஆஃப் அசோகான்னு சொல்லுவாங்க. அதாவது அசோக மன்னர் காலத்துல அவர் வந்து புத்த மதத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா புத்த மத கோவில்கள், இப்ப நமக்கு வந்து கோவில்னா கோபுரம் இருக்கு இல்லையா, அப்ப வந்து புத்தர்களுக்கு வந்து என்ன ஸ்தூப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வட்ட வடிவிலான ஒரு அண்டா மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தூண்கள், இப்ப நமக்கு குடிமரம் இருக்குல்ல, அதே மாதிரி புத்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா தூண் மரத்துக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி ஒரு பில்லர் வச்சிருப்பாங்க. அந்த பில்லருக்கு மேல பாத்தீங்கன்னா விதவிதமான விலங்குகளோட சிம்பிள்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதுல சாரநாத் அப்படின்ற உத்தரப்பிரதேசல இருக்க ஒரு நகரத்துல இருக்க ஸ்தூப்பாக்கு முன்னாடி இருந்த இந்த 4 ஹெட்டட் லயன், அதாவது 4 தலை கொண்ட அந்த லயனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா எம்பளமா வந்து யூஸ் பண்ணுது. அந்த 4 சிங்கம் வந்து 4 திசைகளையும் எப்பயுமே நோக்கிக்கிட்டு இருக்கும். அந்த 4 சிங்கம் எதுக்கு மேல நின்றுட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோக சக்கரத்துக்கு மேல வந்து நின்றுட்டு இருக்கு. அந்த அசோக சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான விலங்குகள் வந்து இருக்கும். அது என்னென்ன விலங்குகள்னு பாத்தீங்கன்னா யானை இருக்கும், குதிரை இருக்கும், காளமாடு இருக்கும், அது போக சிங்கமும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதுலயும் சிங்கம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 விலங்குகளும் இடைப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா அசோக சக்கரம் இருக்கும். அந்த அசோக சக்கரத்துல 24 ஸ்போக்ஸ் வந்து இருக்கும், 24 கோள்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த 4 விலங்குகளும் எதுக்கு மேல நின்றுட்டு இருக்கு பாத்தீங்கன்னா தாமரை பூவை கவுத்தி வச்ச மாதிரி இருக்கு பாத்தீங்களா, லோட்டஸ். இதுக்கு பேர் வந்து அபாக்கஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பார்ட்டை வந்து. ஸோ இந்த பார்ட் வந்து தாமரை பூவை வந்து இன்வெர்டட் தலைகளை கவுத்தி வச்ச மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா, அதுக்கு கீழே வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட தேசிய சின்னம்.
இது எந்த கல்லால் ஆகப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா சாண்ட்ஸ்டோன் அப்படின்ற ஒரு கல்லால வந்து நம்ம இது வந்து ஆக்கப்பட்டிருக்கு. இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேஷனல் சிம்பிள்ஸ் வந்து நீங்க ரூபா நோட்ல ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க எடுத்து பாருங்க. இந்த நேஷனல் எம்பளம் இருக்கும், அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகன் இருக்கும், சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு. அதாவது ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ், உண்மையே வாய்மையே வெல்லும் அப்படின்ற அர்த்தம். அது எங்க இருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முண்டக உபனிஷாத் அப்படின்ற ஒரு நூல்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. கேள்விகள் எப்படி வரும்னா சத்தியமேவே ஜெயதே அப்படின்ற நம்ம நேஷனல் எம்பளத்துல இருக்கிற அந்த வாக்கியம் எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு கேட்பாங்க. முண்டக உபனிஷத்துல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, அதனாலதான் நான் சொல்றேன். ஓகேவா? அதே மாதிரி அந்த நேஷனல் எம்பளம் எங்க இருந்து வாங்கப்பட்டுச்சு? சார்நாத் லயன் கேபிட்டல் ஆஃப் அசோகால இருந்து வாங்கப்பட்டுச்சு. அங்க என்னென்ன விலங்குகள் இருக்கு? 4 விலங்குகள். என்னென்ன விலங்குகள்னு சொல்லியிருக்கேன். அந்த 4 விலங்குகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த தேசிய சின்னத்தை நம்ம என்னைக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் பாத்தீங்கன்னா குடியரசு தினம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஜனவரி 26, 1950 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா எப்போ குடியரசு ஆச்சோ அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேசிய சின்னமான 4 லைன் கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேஷனல் எம்பளமா எடுத்துக்கிட்டோம். நேஷனல் ஆந்தம், நம்ம தேசிய கீதம் இருக்குல்ல, ஜனகணமன, சோ அதை எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில முதல் நோபல் பரிசு லிட்ரேச்சருக்காக வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். எந்த நூலுக்காக? கீதாஞ்சலி அப்படின்ற நூலுக்காக வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாரு. அதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீதாஞ்சலி அப்படின்ற நூலுக்காக இந்தியாவில ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சருக்காக. அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் வந்து சாந்தி நிகேதன் அப்படின்ற ஒரு ஸ்கூலும் வந்து நடத்தினாரு. அந்த ஸ்கூலுக்கும் காந்திஜி நடத்தின ஸ்கூலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா காந்திஜி சபர்மதி ஆசிரமத்துல ஒரு ஸ்கூல் நடத்தினாரு. 2 ஸ்கூலுக்கும் அடிப்படை லெவல்ல சில வித்தியாசங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு நீங்க போய் பாருங்க. ஏன் கேட்கறேன் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல கேட்பாங்க, இல்லைன்னா குரூப் எக்ஸாம் மெயின்ஸ்ல வந்து கேட்பாங்க. ஏன்னா யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல 2024 நடந்த மெயின்ஸ் 2023 மெயின்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க ரவீந்திரநாத் தாகூர் நடத்தின ஸ்கூலுக்கும் மகாத்மா காந்தி நடத்தின ஸ்கூலுக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, அடிப்படையில கல்வியில என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா இருக்க டைம்ல படிக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம தேச தலைவர்களை பத்தி படிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? அடுத்து அவர் ரவீந்திரநாத் தாகூர் எழுதின எந்த மொழியில எழுதினாரு ஜனகணமனம் பாத்தீங்கன்னா பெங்காலி மொழியில எழுதினாரு. அதை ஹிந்தில நம்ம ஹிந்தி வெர்ஷனை வந்து கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம தேசிய கீதமா அடாப்ட் பண்ண நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா 24 ஜனவரி 1950, குடியரசு தினத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடி. இது நான் நேற்று ஸ்லைட்லயே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஜனகணமனம் எங்க பாடப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 டிசம்பர் 1911 கொல்கத்தா மீட்டிங், இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட கொல்கத்தா செஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாடப்பட்டுச்சு. நம்மளோட தேசிய கீதத்தோட ஃபுல் வெர்ஷனை ஃபுல்லா பாடி முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 செகண்ட்ஸ் வந்து ஆகும். இந்த கேள்வி வந்து குரூப் 4 எக்ஸாம்ல கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி 52 செகண்ட்ஸ் வந்து ஆகும். அதே ஸ்டார்டர் வெர்ஷன் நம்ம பாடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ். ஸ்டார்டர் வெர்ஷன் என்ன அப்படின்னா 2-3 ஸ்டாண்ட்ஸா வந்து அதுல வந்து இடம் பெற்றிருக்காது. சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டர் வெர்ஷன். அது வந்து பாத்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ்ல பாடி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாடினது யாருன்னு பாத்தீங்கன்னா சரளா தேவி அப்படின்ற ஒரு பெண்மணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தேசிய கீதத்தை வந்து பாத்தீங்கன்னா எங்க பாடியிருக்காங்க 27 டிசம்பர் 1911 அட் கொல்கத்தா செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சரளா தேவி என்ற அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேசிய கீதத்தை பாடியிருக்காங்க. அப்புறம் தேசிய பாடல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தேசிய கீதம் வேற, தேசிய பாடல் வேற. தேசிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்தே மாதரம் இருக்கு இல்லையா, அந்த பாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா தேசிய பாடல். வந்தே மாதரம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் மொழியில வந்து பாத்தீங்கன்னா யாரு பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படின்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்தே மாதத்தை சான்ஸ்கிரிட் மொழியில வந்து பாத்தீங்கன்னா கம்போஸ் பண்றாரு. அது எந்த நூல்ல கம்போஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆனந்த் மந்த் அப்படின்ற ஒரு நூல் இருக்கு. 1882 அந்த நூல் வெளியே வந்துச்சு. அந்த நூல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்தே மாதம்ன்ற ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல தான் வந்து பாத்தீங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி சான்ஸ்கிரிட் பாஷையில வந்து பாத்தீங்கன்னா கம்போஸ் பண்றாரு. இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க, சான்ஸ்கிரிட் ஞாபகம் வச்சுக்காங்க எந்த மொழியில பண்ணிருக்காங்கன்னு. அந்த நேஷனல் சாங்கை வந்து நேஷனல் ஆந்தம் ஜனகணமனத்துக்கு ஈடாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில நேஷனல் சாங்கா ஏத்துக்கிட்டதுக்கு உறுதுணையா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அஸ் வெல் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா எப்போ? ஜனவரி 24, 1950 வந்து சொல்றாரு. அப்போ வந்தே மாதரம் பெருசா ஜனகணமன பெருசா பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான். ஒன்னு பெருசு ஒன்னு சிறுசு கிடையாது. ஜனகணமனைய ஃபர்ஸ்ட் வந்து எந்த செஷன்ல வந்து பாடப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா 1896 செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அப்ப வந்து பாடுறாங்க. இந்த ஆனந்த் மத் அப்படின்ற புக் வந்து எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா சன்னியாசி ரிபலியன் ஒரு ரிபலியன் வரும்.
எப்போனா 1770களில் வந்து சன்னியாசி ரிபெலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிபெலியன் வரும். அந்த ரிபெலியன் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா, சன்னியாசிகள்னா யாரு, துறவிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க நாகசாதுஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கும்பமேளால பாத்தீங்கன்னா சன்னியாசிகள் நிறைய பேர் வந்து கங்கை ஆத்துல வந்து குளிக்கிறாங்க பாத்தீங்களா. சோ அவங்கதான் வந்து சன்னியாசிகள். அப்போ பெங்காலு, உத்தரப்பிரதேசல 1770களில் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, சன்னியாசியர்களை வந்து கங்கை ஆத்துலயோ இல்லைன்னா புனித தலத்துக்கோ போறதுக்கு வந்து தடை விதிச்சாங்க. இந்து மத சன்னியாசிகள் மட்டும் இல்ல, முஸ்லீம் மதத்து சன்னியாசிகள் இருந்தாங்க, சூஃபீஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாகசாத்துஸ்னு சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப குளிக்கணும், அதுக்கு ஒரு வரி. அவங்க போய் அவங்களோட சமுதாய கடமைகளோ இல்லைன்னா நம்ம ரிலீஜன் பேஸ்டு கடமைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் நிறைவேற்றணும், அதுக்கு ஒரு வரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, சன்னியாசிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் சன்னியாசி ரிபெலியன். அந்த ரிபெலியன் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் பாடப்பட்டுச்சுன்னு சொல்லி பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவரோட ஆனந்த் மத் அப்படின்ற நூல்ல வந்து அவர் எழுதுறாரு. ஸோ ஆனந்த் மத் வந்து சன்னியாசி ரிபெலியனை பத்தி தான் வந்து சொல்லுது. அதை ஃபர்ஸ்ட் பாடினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். வந்தே மாதரத்தை ஃபர்ஸ்ட் பாடினவர் ரவீந்திரநாத் தாகூர். வந்தே மாதரத்தை ஃபர்ஸ்ட் பண்ணது ரவீந்திரநாத் தாகூர்னா, ஜனனமணியை இயற்றுனது ரவீந்திரநாத் தாகூர். அதை ஃபர்ஸ்ட் பாடினது யாரு, சரளா தேவி. ஸோ இந்த ரெண்டு ஸ்லைட்லயும் கொஞ்சம் விஷயங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நிதானமா எடுத்து படிச்சு பாருங்க. யாரு ஃபர்ஸ்ட் ஏற்றுனாங்க, யாரு ஃபர்ஸ்ட் பாடினாங்க, எந்த மொழியில ஏற்றுனாங்கன்றத பாருங்க. எந்த ஐஎன்சி செஷன்ல வந்து பாடப்பட்டுச்சுன்றதையும் வந்து பாத்துருங்க. அது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு பேர் என்னன்னா அரவிந்த் கோஷ். நேஷனல் காலண்டர், அதாவது நம்ம நம்ம கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு தனியா ஒரு காலண்டர் இருக்கு. அந்த காலண்டர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்காயரா காலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குஷான் எம்பையர் அப்படின்னு ஒரு எம்பையர் இருக்கு. அந்த குஷான் எம்பையர்ல வந்து பாத்தீங்கன்னா கனிஷ்கா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ராஜா இருந்தாரு. அவர் ஃபாலோ பண்ண அந்த காலண்டர் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கனிஷ்கானா யாரு, குஷான் எம்பையர்னா என்னன்றதை நம்ம ஹிஸ்டரியில பார்ப்போம். ஸோ அப்போ அவர் 72 சில வந்து 72 சினா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு, 2000 வருஷத்துக்கு பக்கத்துல வந்துருச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண காலண்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்பயும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இப்ப நம்ம 365 நாட்கள் சொல்லக்கூடிய கிரிகோரியன் காலண்டர் தான் வந்து நம்ம இங்கிலீஷ் காலண்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது கூட மெர்ஜ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சாக்காயரா காலண்டர்ல முதல் நாளை வந்து பாத்தீங்கன்னா சைத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதல் நாள் மேக்சிமம் வந்து எப்போ வரும் பாத்தீங்கன்னா 21 மார்ச். ஃபர்ஸ்ட் சைத்ரா ஃபாலிங் ஆன் 22nd மார்ச் நார்மலி அண்ட் ஆன் 21st மார்ச் இன் லீப் இயர். லீப் இயர்னா எந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 366 நாட்கள் பிப்ரவரியில வந்து பாத்தீங்கன்னா 29 வருதோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம லீப் இயர்னு சொல்லுவோம். அந்த லீப் இயர் அப்போ மட்டும் பாத்தீங்கன்னா சைத்ரா காலண்டர் படி 21 மார்ச் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் ஆகுது. மற்ற நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா 22 மார்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாளா கருதப்படுது. நமக்கு ஜனவரி 1ன்ற மாதிரி சைத்ரா காலண்டர் 22 மார்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாளா வந்து கருதப்படுது. ஏன் 21 மார்ச் 22 மார்ச் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு. ஜாகிரபிக்கலா சில ரீசன்ஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா வெர்னல் ஈக்குனாக்ஸ், அட்டம்னல் ஈக்குனாக்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம ஜாகிரபி செஷன்ல பார்ப்போம். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. ஒரு டேட் சொல்றாங்கன்னா சும்மா சொல்லல, அதுக்கு வந்து ஜாகிரபிக்கு ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் என்னன்றதை நம்ம ஜாகிரபில சொல்றேன். அப்போ நான் வந்து இந்த ஸ்லைடை ஞாபகப்படுத்துவேன். ஸோ நீங்க இப்போதைக்கு 22nd மார்ச் 21st மார்ச் சைத்ரா 1ன்னு போட்டுட்டு நீங்க சைட்ல ஜாகிரபின்னு போட்டுட்டு நீங்க என்ன போடுறீங்க, வெர்னல் ஈக்குனாக்ஸ்னு போடுறீங்க. வெர்னல் ஈக்குனாக்ஸ், VERNAL, வெர்னல், EQUINOX, வெர்னல் ஈக்குனாக்ஸ் அப்படி மட்டும் போட்டு வைங்க. அது என்ன அப்படின்றத நான் வந்து ஜியாகிரபி கிளாஸ்ல நான் சொல்றேன். சரி, இந்த நேஷனல் காலண்டர் வந்து நம்ம எப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டோம், 22 மார்ச் 1957ல சுதந்திரம் கிடைச்சு 10 வருஷம் அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாக்காயரா காலண்டர் வந்து தேசிய காலண்டரை நம்ம அங்கீகரிச்சோம். தேசிய பறவையோட பேர் என்னது, பாவோ கிறிஸ்டாசஸ், பாவோ கிறிஸ்டாட்டஸ். ஸோ இந்த சயின்டிபிக் நேம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எப்போ வந்து நம்ம தேசிய பறவையை வந்து மயில் அங்கீகரிச்சோம்னு பாத்தீங்கன்னா 1963ல. அதே மாதிரி பீகாக், அதாவது மயில்களுக்குன்னு ஒரு சரணாலயம் இந்தியாவில இருக்கு. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம விராலிமலை புதுக்கோட்டையில இருக்கு மயில்களுக்கான சரணாலயம். அடுத்து தேசிய விலங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ராயல் பெங்கால் டைகர். அதோட சயின்டிபிக் நேம் பந்தேரா டைக்ரிஸ் அப்படின்ற நம்ம ராயல் பெங்கால் டைகர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தேசிய விலங்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் இருந்துச்சு. அந்த சிங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா 1972ல சிங்கத்தை விட்டுட்டு நம்ம புலியை எடுத்துக்கிட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1972ல யார் ஆட்சி நடந்துச்சு, முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அம்மையோட ஆட்சி நடந்துச்சு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புலியோட எண்ணிக்கை இந்தியாவில ரொம்ப கம்மியாயிருச்சு. அப்ப
அப்ப வந்து அவங்க ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு ஒரு டைகர் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க. அதோட முக்கியமான சிறப்பம்சனே இந்தியால புலிகளோட பெருக்கத்தை தொகையை வந்து பாத்தீங்கன்னா டபுள் மடங்கு ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா டைகர் ப்ராஜெக்ட் டைகர். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அப்ப தேசிய விலங்கு புலியாவும் மாத்தினா தான் மக்களுக்கு அதுல விழிப்புணர்வு வரும். புலிகளை கொல்லக்கூடாது, புலிகள் வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு கொண்டு வரணுன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தேசிய விலங்கா புலியை அறிவிக்கிறாங்க. ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற பண்றதுக்கு முன்னாடி பண்ணிட்டு அடுத்து ப்ராஜெக்ட் டைகர் வந்து லான்ச் பண்றாங்க. இன்னொரு விஷயம், உலகத்திலேயே அதிக புலிகள் கொண்ட நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா. நம்ம ப்ராஜெக்ட் டைகர் சக்சஸ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அப்பனா இப்போ உலகத்திலேயே 66% மேலான புலிகள் எங்க வசிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியால தான் வசிக்குது. நோட் பண்ணிக்கோங்க. உலக அளவுல 66% மேல உள்ள புலிகள் எங்க இருக்கு? இந்தியாவில தான் இருக்கு. அதே மாதிரி புலிகளும் சிங்கமும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிக்கஸ்ட் கேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்னிவோரஸ் ஃபேமிலியில, அதாவது சிங்கம் பெருசா புலி பெருசா, புலி தான் பெருசு, சிங்கம் பெருசு கிடையாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வெயிட் லெவல்லையும் பார்த்தாலும் சரி, ஹண்டிங் ப்ராவஸ்லயும் சரி, புலி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நேஷனல் அக்வாட்டிக் அனிமல், நீர்நிலை விலங்குகள்ல நம்ம தேசிய விலங்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கேஞ்சட்டிக் டால்பின். அதாவது கங்கை நதிகள்ல பாத்தீங்கன்னா டால்பின் இருக்கு. டால்பின்றது கன்னியாகுமரி இந்த மாதிரி கடல் சார்ந்த இடத்துல மட்டும் கிடையாது, நதிகள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டால்பின்ஸ் இருக்கு. அந்த டால்பின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கண் பார்வை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். அது எக்கோ லொகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தான் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட் பண்ணும், வேட்டையாடும். ஸோ அந்த கேஞ்சட்டிக் டால்பினோட பேர் வந்து பாத்தீங்கன்னா லட்டானிஸ்டா கஞ்சாட்டிகா அப்படின்ற பேரு. ஸோ கங்கை நதிகள்ல எப்போ நம்ம டால்பினை வந்து நம்ம அங்கீகரிச்சோம் பாத்தீங்கன்னா 2010 வந்து அங்கீகரிச்சோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம எப்படி இந்திரா காந்தி அம்மா அவர் வந்து புலிகளோட எண்ணிக்கை கம்மியாகுது, புலிகளை பத்தின விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 1972 கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி கங்கை நதிகள் வந்து பாத்தீங்கன்னா டால்பினோட எண்ணிக்கை கம்மியாகுது. அதை பத்தின விழிப்புணர்வு கொண்டு வரணுன்றதுக்காகவும் நம்ம டால்பின் மேல ஒரு மரியாதை கொண்டு வந்து அந்த மரியாதைனால சுற்றுச்சூழலை காப்பாற்றணுன்றதுக்காகவும் அது தேசிய விலங்கா வந்து பாத்தீங்கன்னா 2010 வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிச்சோம். நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பாரம்பரிய விலங்கு எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம யானை. நம்ம எப்போ இந்தஸ்வேலி சமுதாயம் கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே பாத்தீங்கன்னா யானைகளும் மனிதர்களும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சேர வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. ஏன்னா ஒரு காடுகள் மேம்பட்டு வாழ்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யானைகள் மிக முக்கிய பங்கு வந்து வகிக்குது. ஸோ அந்த எலிஃபென்ட்டோட சயின்டிபிக் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா எலிஃபாஸ் மேக்சிமஸ். இந்தியன் எலிஃபென்ட் வேற, ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் வேற. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் எலிஃபென்ட்டோட காதுகள் வந்து சிறுசா இருக்கும், ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்டோட காதுகள் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கும். சொல்லுவா டிஃபரன்ஸ். இதை வச்சு நம்ம இந்தியன் எலிஃபென்ட் ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்டா கண்டுபிடிச்சிடலாம். நம்மளோட எலிஃபென்ட் வந்து ஏசியன் எலிஃபென்ட், அதாவது இந்தியன் எலிஃபென்ட். அதுதான் நம்மளோட பாரம்பரிய விலங்கு. எப்போ 2010 அக்டோபர்ல வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். இது எப்போ 2010 தான் வந்து பாத்தீங்கன்னா டால்பினே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். நேஷனல் ட்ரீ, தேசிய மரம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆலமரம். சில பேர் கேட்பாங்க அரச மரமா ஆலமரமான்னு கேட்டாங்கன்னா நல்லா ஞாபகம், ஆலமரம் தான், அரச மரம் கிடையாது. பிக்கஸ் பெங்காலென்சிஸ் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட சயின்டிபிக் நேம். எப்ப நம்ம ஆலமரத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேசிய மரமா அங்கீகரிச்சுக்கிட்டோம் பாத்தீங்கன்னா 1950களில். ஸோ இந்த தேசிய மரமான ஆலமரம் எப்போ பூக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி டு மார்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளவரிங் பீரியட். அடுத்து நேஷனல் ஃப்ரூட், தேசிய பழம் எதுன்னு கேட்டீங்கன்னா மாங்காய். அதோட சயின்டிபிக் நேம் மேங்கிஃபரா இண்டிகா. அது எப்போ அடாப்ட் பண்ணோம் பாத்தீங்கன்னா 1950ல அடாப்ட் பண்ணோம். மேங்கோ வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவ் பிளான்ட், அதாவது நம்ம இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா உருவான பிளான்ட். பப்பாயா வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவ் பிளான்ட் கிடையாது, அதாவது பப்பாளி வந்து இந்தியாவிலே உருவான பிளான்ட் கிடையாது. அது எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கால இருந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் காலம்னு அப்ப போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. 1497 வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பப்பாளியை வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்பதான் பப்பாளி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பப்பாளி இந்தியாவில கிடையாது. ஆனா மாங்காய் அப்படி கிடையாது. மாங்காய் இந்தியாவிலேயே பூர்வீகமா வளர்ந்த ஒரு மரம். அந்த மாங்காய் வந்து என்னென்ன வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு, வைட்டமின் ஏ, டி, இ, சி, இந்த மாதிரி முக்கியமான எசென்சியல் வைட்டமின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. மாங்காயிலே எந்த மாங்காய் வந்து கிங் ஆஃப் மேங்கோஸ் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அல்பான்சோ. அல்பான்சோ எங்க அதிகமா விளைவிக்குது? மகாராஷ்டிரால. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஜெனரல் சயின்ஸ் தான். நீங்க படிக்க 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 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ், அந்த நாலேஜ் இன்ஃபுளுன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். உங்களுக்கு சப்ஜெக்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்புகள் அதிகமாக நீங்க நிறைய தேட ஆரம்பிப்பீங்க. தேட வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயம் கத்துப்பீங்க. கத்துக்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆகும்.
உங்களால் எந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அடிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே தேடல ஆரம்பிங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறீங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சும்மா கூகுளில் சர்ச் பண்ணுங்க. புரியலையா ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நேஷனல் ஃப்ளவர், தேசிய பூ என்னன்னு கேட்டீங்கன்னா தாமரை பூ. எப்போ 1950 வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாமரை பூவை தேசிய பூவா அங்கீகரிச்சுக்கிட்டோம். அதுல ஒரு முக்கியமான ப்ராசஸ் என்ன இருக்கு, ஹைட்ரோபோபிக் அப்படின்ற ஒரு சயின்டிபிக் ஒரு சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோபோபிக் அப்படின்ற ஒரு சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல அப்ளிகபிள் ஆகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாபா படத்துல வந்து ஒரு பாட்டு வரும், தாமரை இதழ் மேல் நீர்த்துளி போல் ஒட்டி ஒட்டாமல் இருன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும், ஒரு பாட்டு லைன் வரும். ஸோ அது என்ன சொல்ல வருதான்னு பாத்தீங்கன்னா தாமரை செடி மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீர்த்துளிகள் வந்து பாத்தீங்கன்னா வடிஞ்சு ஓடிடும், இது நிக்காது. தண்ணிக்கு இன்னொரு பேர் என்னது, ஹைட்ரோ. சயின்டிபிக்கா கெமிக்கல்ல ஹைட்ரோ. ஹைட்ரோபோபிக் அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா ஃபியர் அப்படின்னு அர்த்தம். போபிக்னா ஃபியர், ஹைட்ரோனா வாட்டர். ஸோ தண்ணி வந்து லோட்டஸ் இதழ்கள் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை கண்டு பயப்படுது, அதனால தண்ணியை ஏத்துக்காது அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க மொழியில ஹைட்ரோபோபிக்னு சொல்லுவாங்க. இதே இது லவ் அப்படின்னா கேட்டீங்கன்னா ஃபில்லிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோஃபில்லிக்னு அர்த்தம்னா தண்ணியை ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஹைட்ரோபோபிக், ஹைட்ரோஃபிலிக் இதெல்லாம் வந்து நம்ம சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு பேசிக் அவுட்லைன் தான். அங்கேயே வந்து நம்ம லோட்டஸ் ஃப்ளவரை பத்தி வந்து நம்ம பார்ப்போம். ஏன் வந்து தண்ணியை கண்டு விலையை ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோட்டஸ் ஃப்ளவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ் இருக்கும், நேச்சுரல் வேக்ஸ், அதாவது மெழுகு, நேச்சுரலா ஃபார்ம் ஆன மெழுகு இருக்கனால அங்க வந்து தண்ணி ஒட்டாது. நெக்ஸ்ட் நேஷனல் காயின், நம்ம ₹1 ₹2 காயின் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் அப்ப புதுசா நம்ம வந்து யூஸ் பண்றோம். இந்த சிம்பிள் வந்து எப்ப அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2010 ஜூலை 15 தான் அடாப்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் கிடையாது. அந்த சிம்பிள் டிசைன் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டி உதயகுமார், அவர் தமிழ்நாடை சேர்ந்தவர். ஆனா இந்த சிம்பிள் வந்து நம்ம பண்ணது 2010 ஜூலை 15. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ரூபின்னு சொல்ல ஆரம்பிச்சோம். அந்த ரூபி அப்படின்ற வேர்டு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூபையா அப்படின்ற வேர்ட்ல இருந்து வந்துச்சு. அதை ஃபர்ஸ்ட் இந்த ரூபையா அப்படின்ற பேரை சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷேர்ஷா சூரி அப்படின்ற ஒரு முகல் எம்பரர் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. அவர் ஷேர்ஷா சூரி யாரு அப்படின்றத நம்ம ஹிஸ்டரியில வந்து நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நேஷனல் காயின். நெக்ஸ்ட் நேஷனல் மொனுமெண்ட், அதாவது தேசிய அளவில் நம்ம வரலாற்று மிக்க சில இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதோட சிறப்பம்சத்துக்கு நம்ம இந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா தேசிய அளவில் சின்னம் அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா கேட்டு. அந்த இந்தியா கேட் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. இந்தியா கேட் எதுக்கு வச்சாங்க அப்படின்னு சில பேர்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நம்ம நாட்டு போர் வீரர்களுக்காக வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட அது தப்பும் கூட, சில விஷயங்கள் கரெக்டும் கூட. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் போர் வீரர்களுக்காக வந்து இந்தியா கேட்டு வைக்கல. இந்தியா கேட்டு சுதந்திரம் கிடைக்க முன்னாடியே இருந்துச்சு. அது எதுக்காக வைக்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை சேர்ந்த வீரர்கள் பிரிட்டிஷ் நாட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்லயும் முதல் உலக போர்லயும் பாத்தீங்கன்னா யூரோப்லயும் போய் போர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நாட்டு வீரர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்காக போய் நம்ம போர் போட்டிருக்கோம். ஸோ அதுல இறந்த வீரர்களுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கேட் வந்து சமர்ப்பணமா வந்து பாத்தீங்கன்னா செய்யப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் நேஷனல் பிளட்ஜ், நம்ம ஸ்கூல்லயே நம்ம வந்து சொல்லியிருப்போம் இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லிட்டு நம்ம பிளட்ஜ் சொல்லியிருப்போம்ல, அதுதான் வந்து நேஷனல் பிளட்ஜ். நேஷனல் மைக்ரோப், அதாவது நுண்ணுயிர்னு சொல்லுவோம்ல, நம்ம கண்ணுக்கே தெரியாத கிருமிகள் இருக்கும் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா தேசிய கிருமின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றோம். அது எதாவது சொல்றோம் பாத்தீங்கன்னா லாக்டோபெசிலஸ்ன்னு சொல்றோம். ஏன் லாக்டோபெசிலஸ் தேசிய கிருமி அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா அந்த கிருமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல கிருமி. அதாவது ஒரு பால்ல வந்து லாக்டோபெசிலஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியா என்ன செய்யணும், அந்த பாலை வந்து தயிரா மாத்தும். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்றதுனால அதை வந்து நம்ம தேசிய நுண்ணுயிரா வந்து எடுத்துக்கிட்டோம். 2012 வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம தேசிய நுண்ணுயிரா வந்து அறிவிச்சுக்கிட்டோம். அடுத்து நேஷனல் ரிவர், தேசிய நதி எதுன்னு பாத்தீங்கன்னா கங்கா ரிவர். எப்போ அடாப்ட் பண்ணோம், 2008 அடாப்ட் பண்ணோம். கங்கை நதி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் ரிவரும் கூட. 2525 கிலோமீட்டர். வேர்ல்ட் லெவல்லனா நைல் நதி, இந்தியா லெவல்னா கங்கை நதி. எவ்வளவு கிலோமீட்டர்னா 2525 கிலோமீட்டர். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் நேஷனல் சிம்பிள்ஸ். இதை வந்து நீங்க நல்லா படிச்சு வச்சிருக்கங்க. ஏன்னா லாஸ்ட் 4 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் சிம்பிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் இல்ல 3 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இந்த ஸ்லேட்ல இருந்து தான் வரும், இதை தாண்டி வெளில வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நான் இது வரைக்கும் ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைடே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை தவிர வேற இதுல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த நேஷனல் சிம்பிள்ஸ் வந்து மறக்காம படிச்சுட்டு வந்திருக்க.
நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்ல இந்த வீக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் சிம்பிள்ஸ் டெஸ்ட் இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா நேற்று நடந்த கிளாஸஸோட டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ மறக்காம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்போட முக்கிய கூறுகள். நேஷனல் சிம்பிள்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து இந்திய அரசியலமைப்போட முக்கிய கூறுகளை வந்து நம்ம பார்க்க போறோம்.